வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் கோட்டபய வழக்கில் தற்போதைய அமைச்சரவைக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவசர அழைப்பு. நீர்கொழும்பு சிறை மோதல் தொடர்பில் விசாரிக்க இருவேறு குழுக்கள். 600க்கும் மேற்பட்ட கைதிகளை இடமாற்ற முடிவு. நீதியமைச்சரை நீக்கிவிட்டு விசாரணையை நடத்துங்கள். நளின் பண்டார எம்பி இடித்துரைப்பு. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் தெளிவற்ற ஒப்பந்தங்களே மோதலுக்கு காரணம். முன்னாள் பிரித்தானிய தூதுவர். தந்தையின் இறுதிச் சடங்கில் மொஸ்தபா கமேனி விடுத்த எச்சரிக்கை. அவசரமாக திட்டங்களை மாற்றிய ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவிசா வழங்கும் திட்டம் தொடர்பானதாக கூறப்படும் நிதி முறைகேடு குறித்து தற்போதைய அமைச்சரவைக்கு அறிக்கை அனுப்புமாறு இலங்கை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தண்ணி எம்.ஏ. சுமந்திரன், ரவு ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணபக்க ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இ-விசா ஒப்பந்தத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. அந்த அமைச்சரவை மனுவில் பதிலளிப்பவர்களாக பெயரிடப்பட்டுள்ளதால் தற்போதைய அமைச்சரவைக்கு இந்த வழக்கில் பதிலளிக்கும் பொறுப்பு பொருந்தும் என நீதிமன்றம் தெரிவித்தது. பதிலளிப்பாளர்கள் சார்பில் முன்னிலையான மேலதிக சட்டமா அதிபர் விவேகா ஸ்ரீவர்தன இ-விசா ஒப்பந்தத்தின் சட்டப்பூர்வ தன்மையை ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அறிவித்தார். இந்த விசாரணை வழக்கில் மேலதிக விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கு அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையுமாறு பொதுஜன பெரமுன கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அரசின் இந்த முயற்சி என்பது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள பாரதூரமான அச்சுறுத்தல் என்று சாடியுள்ளார். அரசின் இத்தகைய முயற்சி ஒரு வெட்கக்கேடான செயலாகும். அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவே அரசு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதன் மூலம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் சுதந்திரமான செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்பதுடன் அது நீதித்துறையின் சுதந்திரத்தையே கேள்விக்குறியாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த முன்மொழிவுக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது என்றும் சட்டத்தணிகள் சங்கமும் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இதுகுறித்து பேச்சு நடத்தியதை குறிப்பிட்ட சாகர காரியவசம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயக நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உடனடியாக கவனம் செலுத்துவார் என்று தான் நம்புகின்றேன் என்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக வரும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்க்க தன்னுடைய கட்சி உறுதியுடன் செயல்படும் என்றும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை மோதல் தொடர்பிலான விசாரணை நடத்துவதற்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்திருக்கின்றார். சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள சொத்து சேதங்கள் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு விசேட குழுவும் மோதல் சம்பவம் குறித்து தனியானதொரு விசாரணையை முன்னெடுப்பதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 600க்கும் மேற்பட்ட கைதிகளை நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் ஒன்றை மையமாக கொண்டு கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட இந்த வன்முறை மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த மோதலில் தற்போது 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என மொத்தமாக 29 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் அரசு மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார்.
நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை பதவியிலிருந்து நீக்காமல் இந்த சம்பவம் குறித்து ஒருபோதும் நியாயமான விசாரணையை முன்னெடுக்க முடியாது என்று அவர் கடுமையாக சாடியுள்ளார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை கூறினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நாம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம். பொறுப்பற்ற முறையில் செயல்பட்ட நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க உள்ளோம். எதிர்க்கட்சியில் இருந்தபோது விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் என்று ஆட்சிக்கு வந்து அதே பொறுப்பற்ற தன்மையை கடைபிடிக்கின்றனர் என்று குறிப்பிட்டார். சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்கு பதிலாக வரலாற்று சிறப்புமிக்க போகம்பர சிறைச்சாலை வளாகத்தை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு அரசு எடுத்து வரும் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு அவர் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகின்ற போது, போகம்பரை சிறைச்சாலை வளாகத்தை முதலீட்டு சபையின் கீழ் கொண்டு வந்து சுற்றுலா மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மாற்றியமைத்தோம். ஆனால் தற்போதைய அரசு மீண்டும் அதனை சிறைச்சாலையாக மாற்றுகிறது. ஒரு நாட்டின் கொள்கை என்பது சிறைச்சாலையை குறைப்பதற்காகவே இருக்க வேண்டும். சிறைச்சாலைகள் தேவை என்றால் வேறு பொருத்தமான இடங்களை கண்டறியலாம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இவ்வாறு பயன்படுத்துவது தவறு என குறிப்பிட்டார். தகுதியான அரசு அதிகாரிகளை முறையற்ற விதத்தில் இடமாற்றம் செய்வது ஒட்டுமொத்த அரசு பொறிமுறையும் வீழ்ச்சியடைய செய்கிறது என்று சாடிய அவர், சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரா உபுல்தெனியவை நீக்கியமை நியாயமற்றது. அவரை மீண்டும் பதவியில் அமர்த்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதையும் அரசு கவனத்திற்கொள்ள வேண்டும். மகர சிறைச்சாலை சம்பவத்தின் போது இருந்தவாறே இப்போது ஜனாதிபதி தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தெளிவற்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக இரு நாடுகளும் தங்களுக்கு சாதகமான வெவ்வேறு விளக்கங்களை அளிக்க வழிவகுத்துள்ளதாக கட்டார் மற்றும் ஈரானுக்கான முன்னாள் பிரதானிய தூதுவர் நிக்கோலஸ் ஹோப்டன் தெரிவித்திருக்கின்றார். இந்த தெளிவற்ற தன்மையே சமீபத்திய பரஸ்பர வான்வெளி தாக்குதல்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் இத்தகைய பல ஆவணங்கள் பொதுவாகவே தெளிவற்றதாகவும் மாறுபட்ட விளக்கங்களுக்கு இடம் கொடுப்பதாக அமைந்திருப்பது வழக்கம் மற்றும் இந்த 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அதுவே நடந்துள்ளது என்று அல் ஜசீரா ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறினார். குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்து குறித்த ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. அந்த நீரிணை மீது தங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு கட்டுப்பாடு உள்ளதாகவும் அதை கடந்து செல்லும் கப்பல்கள் தங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஈரான் பிடிவாதமாக வலியுறுத்தி வருகிறது. இதனால் இருதரப்பிலும் பதற்றம் அதிகரித்து இந்த வாரம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் நிலைமை மீண்டும் ஒரு முழு அளவிலான போராக மாறவில்லை என்பது ஒரு நல்ல செய்தி என்று ஹாப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இரு நாடுகளுக்கு இடையிலான இடைவெளிகளை குறைத்த ஒரு பெரிய சாதனையாக இந்த அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம் கருத வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உயர் ஸ்தானிகர் அலி கமேனியின் மறைவுக்கு பழிவாங்குவது உறுதி என அவருடைய மகனும் தற்போதைய உயர் தலைவருமான முஜ்தபா கமேனி சபதம் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கமேனி மற்றும் தியாகிகளின் ரத்தத்திற்கு பழிவாங்குவது தனிப்பட்ட நபர்களை சார்ந்தது அல்ல, அது தவிர்க்க முடியாத வகையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்டார். அண்மையில் மஷ்கத் நகரில் நடைபெற்ற அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் மக்களுக்கு அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் தன்னை படுகொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றார். இஸ்ரேலிய உளவு அமைப்புகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் இதனை கூறி வருகின்ற போதிலும் அமெரிக்க உளவு அமைப்புகள் இதுவரை இந்த அச்சுறுத்தலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நேட்டோ மாநாட்டிற்கு பிறகு ட்ரம்ப் தன்னுடைய பயண திட்டங்களை மாற்றியமைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.